இது லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. ரீசென்ட்டா கேஸ்ட் அயர்ன்ல வந்து தோசை தவாவும், ஒரு கடாயும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இந்த வேலைய ஆரம்பிச்சுட்டேன். இது ஆல்ரெடி வந்து ப்ரீ சீசன்டு தவாவும், கடாயும் தான். இருந்தாலும் நம்ம நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊத்துனோம் அப்படின்னா கரெக்ட்டா நல்லா வரும். இது ஃபர்ஸ்ட்டு தோசை தான். ஃபர்ஸ்ட்டு தோசைய டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வர தோசைய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு தான். இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல் வராம இருக்கும். இன்னைக்கு இந்த புது கடாயில வந்து குவிக்கா வந்து ஒரு ப்ரான் ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெயில சீரகம், சோம்பு தாளிச்சுட்டு, பொடியா நறுக்குன வந்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். கூடவே வந்து எறாவும் வந்து சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துட்டு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே நான் வந்து சேர்க்கல. இதுலயே வந்து தண்ணி விடும். அதுவே வெந்துரும். எப்பயுமே பெரிய எறாவோட இந்த சின்ன எறா வந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஆனா கிளீன் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும். இந்த சின்ன சைஸ் ப்ரான் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரோஸ்ட்டோ இல்ல குழம்போ வச்சா செம டேஸ்ட்டா இருக்கும். இன்னியோட லஞ்ச் வந்து ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் குழம்பு வச்சு லஞ்ச முடிச்சாச்சு.